ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. ஒரு 2-3 வீக்ஸ் பேக் நான் வந்து சப்பாத்தி சைட் டிஷ் ஒன்று நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னோடய யூடியூப் சேனல் கம்யூனிட்டி பேஜில் போட்டிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கொஞ்சம் அவசரமாக சில வேலைகள்லாம் வந்ததுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அதை வந்து நான் இப்போது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி உங்களுக்காக அந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை போஸ்ட் பண்ணிங்கன்னா I will try to do my best to bring you such videos. And until now, if you have not subscribed to my channel, please do so. And please watch this video till the end. And உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து மேத்தி மட்டர் மலாய். ஸோ பட்டரை வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிட்டு அதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் லைக் பே லீஃப், அப்புறம் அந்த கார்டமம், ஸ்டார் அனீஸ் அண்ட் சினமன் ஸ்டிக் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் வந்து சாப் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை எப்படியும் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ வெங்காயம் போட்டு இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி, ஏன்னா வெங்காயத்துக்கு எப்பயுமே நான் சால்ட் சேர்ப்பேன், உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து கேஷ்யூ வந்து ஒரு 1/2 an hour போல் நம்ம ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதை திக்கு பேஸ்ட்டாக தண்ணி விடாமல் கொஞ்சம், ஏன்னா அந்த ஊற வச்ச தண்ணியே அதில் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் திக்காக பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாமும் we are going to add and grind again. அப்புறம் திருப்பியும் தவாவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் எவ்வளோ சேர்க்குறது இது வந்து உங்களோட சாய்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி, ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி யூ கேன் ஆட். பட்டர் வேண்டாமல் நீங்கள் வந்து ஆயில் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதோட தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதே மசாலா ஐட்டம்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டு பண்ணுறோம். அந்த கிரேவி வந்து நம்ம திக்காக ஆற வரைக்கும் கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான கொஞ்சம் வாட்டரும் போட்டுக்கலாம், பட் ரொம்ப வாட்டர் ஊற்றிடாதீங்க. இந்த பக்கம் மேத்தி ஸ்பினிச் இருக்கு இல்லையா, அதை வந்து we are chopping as fine as possible. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோவேவில் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா குக் பண்ணிக்கிறோம். இது சீக்கிரம் குக் ஆகிடும், ஸோ அதனால் அதை குக் பண்ணி வடியை வச்சுக்கலாம். இல்லை அதில் அப்படியே ஊறின்னு இருக்கட்டும், அதுக்குள்ளே இந்த கிரேவி நமக்கு திக்காகிடுது. இந்த மாதிரி திக்கு பதம் வரணும். பட் ஆனால் ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பினிச் இப்போ குக் ஆகிடுது இல்லையா, அதுக்குள்ளே இந்த கிரேவியும் நல்லா திக்காக இருக்குல்ல. இப்போ இந்த ஸ்பினிச்சை வந்து நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு அதில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃப்ரோசன் பீஸ் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்பினிச்சை வந்து நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு தென் ஆட் டு த திக் கிரேவி. அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டால் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா அப்புறம் ரொம்ப திக்காக இருக்கும். இது கிரேவி மாதிரி பண்ணுறதுனால யூ நீட் டு ஆட் வாட்டர். இப்போ இதுலேயே வந்து நமக்கு ஸ்பினிச் ஹாஃப் குக் ஆனதுனால சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ தேவையான சால்ட் ஃபார் த ஸ்பினிச் அண்ட் த கிரேவி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் ஆட். இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்து கெட்டியாக இருக்கு இல்லையா, இந்த டயத்தில் வந்து ஐ வில் ஆட் little bit of garam masala to it. And நம்ம வந்து இதுக்கு கஸ்தூரி மேத்தி, ட்ரை கஸ்தூரி மேத்தி கிடைக்கும் ஸ்டோர்ஸில், அதையும் நம்ம நல்லா போடுறோம். அண்ட் தென் 2-3 கரண்டிஸ் வந்து நம்ம கொஞ்சம் இந்த 1/2 and 1/2 இல்லைனாக்க நல்லா திக்காக இருக்கிற க்ரீம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த வாட்டர் ஆட் பண்ணி இந்த க்ரீம் ஆட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. அண்ட் தென் லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் அளவுக்கு யூ கேன் ஸ்குவீஸ் இன். இப்போ ரெடி ஆகிடுதுங்க.
இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். Until I see you next time, bye for now from Relax with Raji, உங்கள் ராஜி.